கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேயே ஹோம்மேடாக KFC சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப குழந்தைகளுக்கு பிடித்ததாகவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி KFC வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு எப்போ தேவையோ அப்போ கூட நம்ம அதை பொரிச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போ இதுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். KFC சிக்கன் வீக்கில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கெட்டி பாலாக எடுத்திருக்கேன். காய்ச்சின கெட்டி பால் எடுத்திருக்கேன். தண்ணி விடாமல் காய்ச்சிருக்கேன். அந்த பாலை நம்ம இப்போ வந்து அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன். அப்படி இதை ரெடி பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே 3 செகண்ட் தான் நமக்கு அப்படியே வந்து தயிர் நமக்கு ரெடி ஆகிடும். இதை பட்டர் மில்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இதை நம்ம வந்து ஒரு 3 செகண்ட் வந்து இப்படி லேசாக கிளறி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள், நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ எடுத்துருக்கிற சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ. அதுக்கு 2 முட்டை நான் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது பட்டர் மில்க்கு, எக்கு, அந்த மிளகாத்தூள், நம்ம போட்டிருக்கிற மிளகுத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த பட்டர் மில்க்கே நமக்கு தெரியாத அளவு ஒன்றா சேர்த்து அப்படியே அடித்து விட்டுறணும். பாருங்கள், இது போல் நம்ம நல்லா வந்து இதை கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு நான் 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இல்லை நம்ம வீட்டில் கூட கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தோலோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏன் அப்படின்னா, இதுக்குள்ளே நல்லா வந்து அந்த மசாலா இறங்குச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இது போல் 4 லெக் பீஸ் வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ஊறணும். அதாவது ஒரு 2 மணி நேரமாவது நமக்கு நல்லா ஊறணும். வெளியில் வச்சு ஊற வைக்கக்கூடாது. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா இது மாதிரி கீரல் போட்டுட்டு அதில் நம்ம சேர்த்து விட்றலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலா ஃபுல்லாகவே உள்ளுக்க நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ அதில் லேசாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது கூட வெங்காயமும் சேர்த்து அரைச்சிட்டு இதில் சேர்ப்பாங்க. நான் வெங்காயம்லாம் சேர்க்கலை. ஒரு சிலர் வெங்காய பேஸ்ட்டு இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் சேர்த்துட்டு ஒன்றா வந்து இதை வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லாவே நம்ம இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை பொரிக்கிறது, இதுக்கு கோட்டிங் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இது போல் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நமக்கு நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் ஊறணும். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். ஃப்ரிட்ஜில் சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு எப்படி மேல் கோட்டிங் நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வேறு ஒரு பவுல் நான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் அளவு கணக்கில் எடுக்கணும் அப்படின்னா 50 கிராம் மைதான்னா 25 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நான் கப் அளவில் சேர்த்துருக்கேன். 1 கப்பு மைதான்னா 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற கலவையெல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டுறலாம். மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா எல்லாமே வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நம்ம இதை சேர்த்துடலாம். ஏன்னா அந்த கோட்டிங் வந்து நம்ம பண்ணும்போது கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கணும். ஒரு இடத்துல உப்பு கூட இருந்து காரம் ஒரு இடத்துல கூட இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு போல் எல்லாத்தையுமே நம்ம இதில் கிளறி விட்டுடலாம். ஏன்னா 2 கோட்டிங் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால தான் மாவு வந்து கூடவே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து இதிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அப்படியே வந்து இதில் கோட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து
போன் இல்லாமல் எடுக்கிற சிக்கன் கூட நீங்கள் இது முதல்ல ரெடி பண்ணலாம். இது மாதிரி போன்லெஸ் சிக்கன்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி லெக் பீஸும் நம்ம ரெடி பண்ணலாம். நல்லா ஊற வைக்கிறத பொறுத்து தான் இது இருக்குது. எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துருவோம். மாவு கொஞ்சம் கூடமே நீங்கள் சேர்த்துக்கிட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்புறம் பத்தாமல் போயிடுச்சு, ரெண்டாவது கொட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது போல் நம்ம ஒவ்வொரு சிக்கனையும் ரெடி பண்ணி தனியாக மாற்றிடுவோம் ஒரு பிளேட்டுக்கு. இது போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டர் மில்க்லாம் போட்டுட்டு அதோட திருப்பி நம்ம இந்த சிக்கனை சேர்க்க போகிறோம். நான் இப்போ இதை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம திரும்பியும் இப்போ கோட்டிங் பண்ணிக்குவோம். அதாவது இந்த நம்ம முதல்ல வச்சுருந்த அதே மசாலாவில் திரும்பி இதை போட்டு கோட் பண்ணிவிட்டு அந்த மாவில் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் அந்த மாவோட அப்படியே சிக்கனை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திருப்பியும் மாவில் கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சிக்கன் வந்து நம்ம போட்ட மாவோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இதை மறுபடியும் நம்ம செகண்ட் கோட்டிங் போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் எல்லா பீஸையும் இது போல் செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு மாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த செகண்ட் கோட்டிங் இதோட முடிஞ்சிச்சு. இந்த இருக்குல்ல, இதை அப்படியே நம்ம இந்த பக்கம் மாற்றிட்டு லாஸ்ட்டு லெக் பீஸையும் இதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துடலாம். அதாவது டபுள் கோட்டிங் வந்து மசாலாவும் கொடுக்கணும், டபுள் கோட்டிங் வந்து மாவும் கொடுக்கணும். அது வந்து நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அது உள்ளே வந்து சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு அப்படியே சிக்கனை பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 லெக் பீஸ் இதில் முதல்ல சேர்த்துக்கிறேன். 2 லெக் பீஸாக பொரித்து எடுத்துக்குவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வந்து இதை அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும். நல்லா அது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அப்படியே லேசாக அதை திருப்பி கொடுக்குறேன். அப்படியே வேகட்டும். பாருங்கள், நான் ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் திருப்பி விட்ருக்கேன். இந்த உள்ளே வந்து சிக்கன் வந்து நல்லா ஓப்பன் ஆகி வேகுது. அதாவது நம்ம அந்த வெட்டு போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நல்லா வந்து வேகுது. உள்ளே சிக்கன் வேகணும். நம்மளுக்கு வெளியில் எந்தளவுக்கு அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுதோ அந்தளவுக்கு உள்ளுக்கையும் நமக்கு வேகணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வந்து கொப்பளிக்குது அப்படியே எண்ணெய் வந்து. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து உள்ளேயே நல்லா வேக ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 6 நிமிஷம் நமக்கு அப்படியே இருக்கணும். திருப்பி மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டா போதும். பாருங்கள், இன்னமும் சிக்கனில் வந்து அந்த பப்பிள்ஸ் வந்துட்டுருக்கு. நம்ம எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அந்த பப்பிள்ஸ் எப்போ நிற்கிதோ அப்போ தான் வந்து அது சரியாக வெந்துருச்சு அப்படின்னு நமக்கு அர்த்தம். இப்போ நம்ம திருப்பி போடும் பக்கம் பூரா நல்லா வந்து உள்ளுக்க வந்து வெந்துட்டுருக்கு. அதனால் நல்லா வேகட்டும். எப்போ அந்த நுரை அடங்குதோ அப்போதைக்கு நம்ம இதை எடுத்துக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எதுலேயுமே நமக்கு பப்பிள்ஸ் வராத அளவுக்கு வந்தோடனே நம்ம இதை அப்படியே சாப்பிட எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற 2 லெக் பீஸையும் நம்ம பொரிச்சிடலாம். நம்ம போட்ட உடனே லேசாக திருப்பி விடலாம். ஏன்னா மாவு வந்து நமக்கு கொட்டாது. ஏன்னா 2 கோட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் லேசாக அப்படியே திருப்பி விடுங்க. மாவு கொட்டாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு வெள்ளை கலராக மாறிடும். அப்படியே வேகட்டும். இதையும் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், KFC சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலையே ஹோம்மேடாக ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.